கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 03/01/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 413 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேஎல் சீபுல் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன், எதுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். கீழே மெம்பர்ஷிப்கான ஒரு லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கேஎல் டைமண்டுக்கு பேக்குக்கு மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா எதை உங்களால் பார்க்க முடியும்னா, நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப்கான ஒரு பாக்ஸ் கொடுப்போம். 4 நம்பர் கொடுப்போம், 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, ஒரு 4 நம்பர் தான். அப்புறம் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். ஓகேங்களா, அது 6 செட்டு கொடுப்போம். ஓகேங்களா, அடுத்து ஏபிசிக்கான ஒரு செட்டு 3 நம்பர் தான். ஓகேங்களா, இதில் 4 நம்பரில் மேக்ஸிமம் 3 டிஜிட் வின்னிங் அடிச்சிடும். இதில் ஏதாவது ஒரு செட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆல் போர்டில் எப்போயுமே 2 மினிமம் 1 இல்லைன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய இந்த கேஎல் டைமண்டு கூடிய பேக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான். ஓகேங்களா, மறக்காமல் வேகமாக போய் ஸ்பீடாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா, கேஆர் ரிசல்ட். ஓகேங்களா, காரணியா ப்ளஸ் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 048. ஓகேங்களா, 048. அதாவது என்னடா கேஎல் டைமண்ட் ஓவர் பில்டப் பண்ணுறானேன்னு சொல்கிறேன். இது மெம்பர்ஷிப்பில் கொடுத்த கெஸ்ஸிங், இது வீடியோ. ஓகேங்களா, இது டைமண்ட் பேக்கில் உள்ள கெஸ்ஸிங், இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி 3 டிஜிட் வின்னு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 3 டிஜிட் வின்னு. இதை நீங்கள் 480 கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 டிஜிட் வின்னு. அப்புறம் சொன்னேன் இல்லையா, ஏபிசிபிசி 6 செட்டு கொடுப்போம்னு. அதில் பிசி 48 பாஸு, பிசி 48 பாஸு. ஓகேங்களா, அடுத்து ஏபிசி ஆல் போர்டு 0 பாஸு. ஓகேங்களா, இது மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது. 3 டிஜிட் வின்னு, பிசியும் பாஸு, ஆல் போர்டும் பாஸு. இதே நீங்கள் 3 டிஜிட்டாக இருந்தால் 3 டிஜிட் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிஎஸ்சி பிசி ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை நான் ஆல் போர்டு மட்டும்தான் நாடுவேன் அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆல் போர்டு எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வீடியோவில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, வின்னிங் இருக்குது. நம்ம வீடியோ மட்டும் சும்மா ஏனோ வேணும்னு போட மாட்டோம். ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 904. இதில் 9க்கு பதிலாக 8 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். ஓகேங்களா, இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அதுபோல் எப்பயும் போல் நம்ம காம்பன்சேட் இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன பாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 08 பாஸு. அதாவது ஏசி வீடியோவில் 08 ஏசி பாஸு, ஏபிசி 0 பாஸு. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் சேமு. இதையும் மேட்ச் பண்ணி ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொலாப் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கலாம். பட் ஆனால் இந்த 3 டிஜிட் வின்னு நம்மளுக்கு லேட்டு. நம்மளுக்கு நியூ இயருக்கு முதல் நாளே அடிச்சுருந்துருக்கணும். கொஞ்சம் டிலே. ஓகேங்களா, அந்த சிரமத்திற்கு மன்னிக்கவும். இப்போ வாங்க, இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதில் ஃபஸ்ட்டு 1 நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 479. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 நம்பர் 479.
9 அடுத்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 690. செகண்ட் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 690. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 071. ஓகேங்களா. 071 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான நம்பர் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 298. ஓகேங்களா. 298 ஃபோர்த் நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தி அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார். இன்றைக்கின்னு பார்த்து நான் பார்க்கல ப்ரோ, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை மட்டும் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. விட்டோம்னா அடிச்சிடும். அது ரொம்ப பெரிய மனவேதனையில் கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா. அதனால் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் பாக்ஸாக போட வேண்டிய நம்பரை கூட 6 நம்பர் 3 நம்பராக கூட கன்வெர்ட் பண்ணி போட்டுக்குங்க. எங்கிட்டாவது உட்காந்துரும் நம்பர். ஓகேங்களா. உட்காருல எனக்கு காம்பன்சேட்டாக தான் ஆயிரும். அதனால் இப்படி போட்டுக்குங்க. போடாமல் விட்டுறாதீங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆயிரும். அவரோட இது எனக்கு புரியும். ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 150 150. ஓகேங்களா. 150. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன 9 மட்டும் வர மாட்டேங்குது. 995. அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இது ஒரு 3 டிஜிட் பாக்ஸு. மேக்ஸிமம் நீங்கள் பாக்ஸை போட முடியலன்னா அப்படியே அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய 413 வச்சு 03/1/2025 ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 479 690 071 298 150 995 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். இந்த கெஸ்ஸிங்கு மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு ரிசல்ட்டு வந்துடும் எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசி பிசிக்கான ஒரு ஃபார்மெட்டு தான். ஏபிஏசி பிசிக்கான ஒரு ஃபார்மெட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1097 69. ஓகேங்களா. 69 98 14. இந்த 69ம் 96மே போட்டுங்க. ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் 69ம் 96ம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஐசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0676 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய 413 வச்சு ஓகேங்களா. ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1097 69 98 14 96 0676 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. நம்ம சும்மா ஏனோதானோ அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா. இப்போ என்னுடைய தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் எப்பயுமே அடிக்கும். வர ஓவராக நம்பர் பண்ணது மிஸ் ஆகிடும் நம்பர். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 உள்ளே வரும், கன்ஃபார்ம் வரும். 1 உள்ளே வரும், 0 உள்ளே வரும், 9 வரும். ஏன்னா இதை ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 109 கூட 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்த நம்பரு
மேக்ஸிமம் 0 இறங்கணும், அப்படி இல்லைன்னா 8 சேர்ந்து இறங்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இருந்தாலும் 109ன்றதை 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏ போர்டு 0, பி போர்டு 4, சி போர்டு 8. நேற்று ஒவ்வொரு செட்டு தானே கொடுத்துருந்தோம், அதில் கரெக்டாக பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்பர் 432ன்னு கொடுத்துருந்தோம். இந்த 3, 2 ரெண்டுமே ஃபெயிலு, 0 மட்டும் பாஸ். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். சிங்கிள் நம்பரே கொடுத்து நீ தூக்கிடலான்னு பார்க்குறேன். உட்காந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரிக்ஸில் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா ஒரே தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 1 எதிர்பார்க்கலாம், 1 இல்லைன்னா 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கடுத்து 4 நம்ம 6 இல்லைன்னா 9. ஓகேங்களா? அடுத்து 8 வருது இல்லையா? 8 வந்தேன்னா ரொம்பலாம் இல்லை, 7 இல்லைன்னா 2, அவ்வளோதான். சிம்பிள் தான். நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கான்செப்டில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாடுவீங்க இல்லை, அவங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏபிசி ஆல் போர்டு. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டில் இப்போயும் நம்ம சொல்கிறது தான், அதே தான், 1, 0. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எப்பவுமே 3 நம்பர் தான் தருவோம். இன்றைக்கி 4 நம்பர், ஏன்னா ஒரு நம்பர் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, அதுவும் ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். 1, 0, 9, 6. ஓகேங்களா? இதை எப்பறம் நான் பாக்ஸாக போடுவீன்னு கேட்டால் போடலாம். அப்படி போட தெரியாதாங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வாங்க, எப்படி போட்டுன்னு நான் சொல்கிறேன். 1096 பாக்ஸாக போட்டால் யார் யாருக்கெல்லாம் தெரியும், இந்த 1096 3 டிஜிட் பாக்ஸாக போட்டால் எத்தனை நம்பர் வரும் மறக்காமல் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணியாச்சு. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக சிறப்பாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.